Hi friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல உள்ள புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஒரே வீடியோல ஃபுல் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் ஃபுல்லாவே பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களும் இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 18 லெசன்ஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 17 லெசன்ஸ்க்கு வந்து புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் இருக்கு. 18th லெசனில் வந்து புக் பேக் கிடையாது தமிழ் கம்ப்யூட்டிங்க்கு. 17 லெசனில் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே இந்த ஒரே வீடியோலேயே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் உள்ள புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே ஒரே வீடியோவில் போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ் வந்து சேமாக இருக்கும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் உள்ள புக் ரெண்டுலேயுமே வந்து ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ் மட்டும் சேமாக இருக்கும். அந்த வீடியோ பார்த்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்க. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வீடியோ ஃபுல்லாவே பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லெசனும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் தனித்தனியா. ஃபுல் லெசனும் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு வீடியோவா. சரி வாங்க புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். யூனிட் 1 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ல சாப்டர் 1 இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ்ல உள்ள புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஏதாவது 1-2 கொஸ்டின்ஸ் தெரியாத இருக்க சான்சஸ் இருக்கு. அதனால ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. First question, first generation computers used answer option A, vacuum tubes. Second question, name the volatile memory. Answer option C, random access memory, RAM. Third question, identify the output device. Answer option C, monitor. Fourth question, identify the input device. Answer option B, mouse. Fifth question, dash output device is used for printing building plan. Answer plotter. Sixth question, which one of the following is used to in ATM machines? Answer touch screen. Seventh question, when a system restarts, which type of booting is used? Answer warm booting. Eighth question, expand post. Answer power on self test. Ninth question, which one of the following is the main memory? Answer RAM. 10th question, which generation of computer used ICs? Answer third generation. அடுத்து யூனிட் 1ல சாப்டர் 2 நம்பர் சிஸ்டத்தில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ். First question, which refers to the number of bits processed by a computer CPU? Answer option C, word length. Second question, how many bytes does 1 kilobyte contain? Answer 1024. Third question, expansion of ASCII. Answer option B, American Standard Code for Information Interchange. Fourth question, 2 power 50 is referred as. Answer option C, peta. Fifth question, how many characters can be handled in binary coded decimal system? Answer option A, 64. Sixth question, for 1101 base 2 the equivalent hexadecimal equivalent is கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பைனரி ஃபார்மேட்டில் இருக்குது. பேஸ் 2 இருக்குது. பேஸ் 2னா பைனரி ஃபார்மேட்டு. இதில் பார்த்தீங்கன்னா பைனரியிலேருந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 2 power 0 2 power இன்ட்டு அதாவது 1 into 2 power 0 1 0 into 2 power 1 அதுக்கப்புறம் 2 power 2 2 power 3 அப்படி சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 1 இருக்குது பார்த்தீங்கன்னா அது 2 power 1 into 2 power 0 2 power 0ோட வேல்யூ 1 1 into 1 1. அடுத்து பார்த்தீங்கன்னா 0 0 into 2 power 1
இப்போ 0வில் எது மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பவர் 2 2 பவர் 2னா 4. அதுக்கப்புறம் 2 பவர் 3 2 பவர் 3யோட வேல்யூ வந்து 8. 8 வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 8. இப்போ 8 இங்கே 4 8 4 12 இங்கே லாஸ்ட்டில் ஒரு 1 இருக்குது 13 இருக்குது. இப்போ டெசிமலில் கன்வெர்ட் பண்ணோம்னா 13 இருக்குது. 13 வந்து டெசிமல் நம்பர். இதே ஹெக்ஸா டெசிமல்னா 10 0 to 9 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் A to F வரைக்கும் இருக்கும். அப்போ 10 வரைக்கும் 10னா A, அதே போல் 10A, 11 வந்து B, 12 வந்து C, 13 வந்து D, 13 அப்போ இப்போ வந்து 13 தான் வச்சிருக்கோமா, அப்போ D. இதை கன்வெர்ட் பண்ணோம்னா டெசிமல்ல நம்மளுக்கு 13 வேல்யூ வந்துச்சா, 13 வேல்யூவோட ஹெக்ஸா டெசிமலோட சாரி 13ங்கிற டெசிமல் வேல்யூட ஹெக்ஸா டெசிமல் ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா D. அடுத்து 7th கொஸ்டின், வாட் இஸ் த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஜீரோஸ் எல்லாம் ஒன்ஸ் ஆகும், ஒன்ஸ் எல்லாம் ஜீரோஸ் ஆகும் மாற்றணும், அதுதான் வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா 0 0ன்னு இருக்கா, இப்போ 1 1 0 1 1 0 0 1, இதுதான் வந்து இதோட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் வேல்யூ. எந்த நம்பர் கொடுத்தாலும் 0 வந்து ஒன்ஸ் ஆகும், ஒன்ஸை வந்து ஜீரோஸாகவும் மாற்றிட்டிங்கன்னா அது வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். அடுத்த கொஸ்டின், which amongst this is not an octal number? ஆக்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா 0 to 6 தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நாட் ஆக்டல் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி 876. அடுத்து யூனிட் 1ல சாப்டர் 3 கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following is said to be the brain of a computer? Answer option D, microprocessor. Second question, which of the following is not the part of a microprocessor unit? Answer option C, cache memory. Third question, how many bits constitute a word? Answer option D, determined by the processor used. Fourth question, which of the following device identifies the location when address is placed in the memory address register? Answer option C, decoder. Fifth question, which of the following is a CASC processor? Answer option C, Pentium 3. Sixth question, which is the fastest memory? Answer option C, cache memory. Seventh question, how many memory locations are identified by a processor with 8 bits address bus at a time? Answer option C, 256. Eighth question, what is the capacity of 12 cm diameter DVD with single side and single layer? Answer option A, 4.7 GB. Ninth question, what is the smallest size of data represented in a CD? Answer option C, bits. 10th question, display devices are connected to the computer through? Answer option D, VGA connector. அடுத்து first unitல chapter 4 theoretical concepts of operating system. இதில் உள்ள book back question answer பார்க்குறோம். First question, operating system is a option C, system software. Second question, identify the usage of operating systems. Answer option D, all the above. Easy interaction between the human and computer, controlling input and output devices, managing use of main memory. All the above answer. Third question, which of the following is not a function of an operating system? Answer option D, compiler environment. Fourth question, which of the following OS is a commercially licensed operating system? Answer option A, Windows. Fifth question, which of the following operating system support mobile devices? Answer option D, iOS.
Sixth question, file management manage files, folder, directory system. All the above answer. Seventh question, interactive operating system provides. Answer option A, graphics user interface, GUI. Eighth question, an example for single task operating system is. Answer option D, Unix. Ninth question, the file management system used by Linux is. Answer option A, ext2. அடுத்து யூனிட் 1ல சாப்டர் 5 ஒர்க்கிங் வித் விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். First question, from the options given below, choose the operations managed by the operating system. Answer option D, all the above. Memory, processors, disk and IO devices. Second question, which is the default folder for many Windows applications to save your file? Answer option A, my document. ஃபைல்ஸ் வந்து சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்டர்ஸ் செலக்ட் பண்ணி டிரைவ் செலக்ட் பண்ணி ஃபோல்டர் செலக்ட் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா மை டாக்குமெண்ட்ஸில் இருக்கும், அதான் சொல்லியிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின், under which of the following OS the option shift plus delete permanently delete a file or folder? Answer option A, Windows 7. Windows 7ல பார்த்தீங்கன்னா நம்ம delete ஆன ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின்ல இருக்கும். இதுவே நம்ம shift plus delete சேர்ந்து டெலிட் பண்ணோம்னா அந்த ஃபைல் வந்து பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும், ரீசைக்கிள் பின்ல வந்து இருக்காது. அது வந்து விண்டோஸ் 7ல் அப்படி தான் இருக்கும். ஷிஃப்ட் டெலிட் கொடுத்தோம்னா ஒரு ஃபைலை ஷிஃப்ட் டெலிட் கொடுத்தோம்னா பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும், ரீசைக்கிள் பின்னுக்கே போகாது. இதே டெலிட் மட்டும் கொடுத்தோம்னா ரீசைக்கிள் பின் போய் ஸ்டோர் ஆகும். Fourth question, what is the meaning of Hibernate in Windows XP, Windows 7? Answer option C, shut down the computer, terminating all the running applications. Fifth question, the shortcut key used to rename a file in Windows. Answer option A, F2. F2 press பண்ணி நம்ம வந்து ஆல்ரெடி உள்ள ஃபைல் நேம் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணுறதுக்கு பதிலாக ஷார்ட்கட் கீ F2 ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த இதில் போய்ட்டு ரீநேம் பண்ணிக்கலாம். யூனிட் 2 ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் டூல்ஸ். சாப்டர் 6th சாப்டரில் இன்ட்ரடக்ஷன் டு வேர்ட்ப்ரெஸ்ஸில் உள்ள புக் பேக் பார்க்கலாம். First question, which is the opening screen of OpenOffice? Answer option B, Star Center. Second question, which option allows you to assign text, tables, graphics and other items to a key or key combination? Answer option C, auto text. Third question, which menu contains the numbering option? Answer option C, tools. Fourth question, which is displayed at the top part of the window? Answer option C, title bar. Fifth question, what is changing the default appearance of the text called? Answer option A, text formatting. Sixth question, find and replace option is available in which menu? Answer option B, edit. எடிட் மெனுல இருந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா கண்ட்ரோல் F கொடுத்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம்னா கண்ட்ரோல் F. Seventh question, which button selects all instance of the search box search text in the document? Answer option B, find all. Eighth question, what is the shortcut key to go to the start of the document? Answer option A, control plus home. அடுத்த 9th question, what is the shortcut key for finding and replacing text in a document?
கண்ட்ரோல் F கொடுத்தோம்னா அந்த ஃபைன் பண்ணுற பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நம்ம ரீப்ளேஸ் கொடுக்கலாம். இதில் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் F5 என்னன்னு எனக்கு தெரியல, டவுட்டாக இருக்குது. ஆனால் கண்ட்ரோல் Fங்கிறது ஃபைன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ. அதில் போயிட்டு நம்ம ஃபைன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கும். அது எனக்கு தெரியல சரியா, நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அடுத்து 10th கொஷின், வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ ஃபார் undo? ஆன்சர் கண்ட்ரோல் ப்ளஸ் Z. ரீடூனா கண்ட்ரோல் Y. அடுத்து யூனிட் 2 ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் டூல்ஸில் சாப்டர் 7 ஒர்க்கிங் வித் ஓப்பன் ஆஃபீஸ் கால்சி. இதில் உள்ள புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். 1 மார்க். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட்? ஆன்சர் ஆப்ஷன் சி, விசிகால்சி. Second question, which of the following applications was the parent to OpenOffice Calc? Answer option B, LibreCalc. Third question, grid of cells with a programmable calculator. Answer option A, spreadsheet. Fourth question, a column heading in Calc is represented using. Answer option D, alphabet. Fifth question, which key is used to move the cell pointer in the forward direction within the worksheet? Answer option B, tab. Sixth question, a formula in Calc may begin with. Answer option D, all of the above. Equal to plus minus, இது எல்லாமே correct answer தான். Seventh question, what will be the result from the following formula? Assume A1 equal to 5, B2 equal to 2. ரெண்டுக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து நம்ம போடணும். A1க்கு வந்து 5 கொடுத்துருக்காங்க, B2க்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. இந்த கேப் சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு வந்து பவர் ஆஃப்னு அர்த்தம். அப்போது 5 power 2. அப்போது 5 into 5 25. B வந்து ஆன்சர். அடுத்து 8th கொஸ்டின், what will be the result from the following expression? Assume H1 equal to 12, H2 equal to 12. அடுத்து H1 not equal to H2ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா H1க்கும் H2க்கும் சேம் வேல்யூ 12ன்னு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து not equal toன்னு கொடுத்துருக்கனால ஃபால்ஸ். ஆப்ஷன் பி, ஃபால்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். 9th question, which of the following symbol is used to make a cell address as an absolute reference? Answer option D, dollar symbol. 10th question, which of the following key combination is used to increase the width of the current column? Answer option A, alt plus right arrow. அடுத்த யூனிட் 2ல சாப்டர் 8 presentation basicsல உள்ள book back question answer. First question, which is used to move quickly from one slide to another? Option B, navigator. Second question, which is the shortcut key to view the slideshow? Answer option C, F5. Third question, in Impress, which view shows thumbnail version of all your slides arranged in horizontal rows? Answer option D, slide sorter. Fourth question, identify the default view in Impress. Answer option A, normal. Fifth question, which menu contains the slide transition option? Answer option B, view. Sixth question, identify the extension of the Impress presentation. Answer option C, .odb. Seventh question, in presentation tools, the entry effect as one slide replace another slide in a slideshow. Identify the option that suits after reading the statement. Answer option B, slide transition. Eighth question, Vanya has
made a presentation on global warming. She wants to progress her slide so automatically while speaks on the topic in the class. Which features of Impress would she use? Answer option D, either A or B, custom animation or rehearse timing. அடுத்து யூனிட் 3 web page development using HTML and CSS. Chapter 9 Introduction to Internet and Email. இதில் உள்ள 1 mark book back 1 mark பார்க்கலாம். First question. What is the expansion of WLAN? Answer Wireless Local Area Network. Second question. Range of campus network is? Answer option B 5 km. Third question. Each computer on net is called? Option A host. Fourth question. The internet is governed by ICANN. ICANN. Option B is correct answer. Fifth question. Expansion of W3C. Answer option A World Wide Web Consortium. Sixth question. The W3C was established in 1994 by? Answer option A Tim Berners-Lee. Seventh question. Hotspot uses which type of network services? Answer option C WLAN, wireless LAN. Eighth question. USB Wi-Fi adapters are often called as? Option C dongles. Ninth question. Looking for information on the internet is called? Surfing. 10th question. Safari web browser was developed by? Answer option B Apple. 11th question. How many types of websites are there available? Answer option B 2. அடுத்து யூனிட் 3ல சாப்டர் 10 HTML structural tags. இதில் உள்ள புக் பேக் 1 mark பார்க்கலாம். First question. HTML is acronym for? Answer option B Hypertext Markup Language. Second question. The coded HTML keywords that indicates how web browsers should format and display the content is called? Answer option A tags. Third question. Which of the following is a special word used inside tag to specify additional information to the tag? Answer option A tags. Fourth question. HTML tags should be specified within? Answer option D less than greater than. Fifth question. An HTML document is bounded within a pair of dash tags. Answer option C HTML open tag அதுக்கப்புறம் HTML close tag. HTML/HTML. Sixth question. Which of the following symbol is used to define a closing tag? Answer option C slash. Seventh question. Which section of the browser window display the main contents? Answer option B body. Eighth question. Which of the following tag is a structural tag? Answer option A HTML. Ninth question. In HTML, colors are represented as? Answer option D hexadecimal values. அதாவது 0 to 9 A to F. அதில் தான் வந்து கலர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு கலருக்கும் ஒரு கலர் கோடு இருக்கும். அந்த கலர் கோடு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். 10th question. Which of the following symbol is used to prefix with hexadecimal value representing color in HTML? Answer option B hash. கலர்ஸுக்கு வந்து ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ஹெக்ஸாடெசிமல் கோடு இருக்கும். அந்த கோடு பார்த்தீங்கன்னா
ஹேஷ் சிம்பிள் வச்சு தான், அதாவது ஹேஷ் அதுக்கப்புறம் அந்த கலர் கோட் இருக்கும். அதான் ப்ரிஃபிக்ஸ் வந்து ஹேஷ் சிம்பிள் இருக்கும். கலர் கோடுக்கு முன்னாடி ஹேஷ் சிம்பிள் இருக்கும். அந்த கலர் கோடு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ்ல தான் அந்த கலர் கோடு இருக்கும். அடுத்து 11th கொஸ்டின், which of the following attribute is used to change text color within body tag? Answer option C, text. 12th question, within body section, which of the following attribute is used to set top margin? Answer option C, top margin. 13th question, how many levels of heading tags available in HTML? Answer option A, 6. H1 ல இருந்து H6 வரைக்கும். அடுத்து 14th question, the tag used to insert a line break. Answer option B, break, BR tag. 15th question, the tag used to define a paragraph in HTML. Answer option B, P tag. Unit 3, Chapter 11, HTML, Formatting Text, Creating Tables, List and Links. இதில் உள்ள book back 1 mark பார்க்கலாம். First question, which of the following tags are called as physical styles tags? Answer option D, B, bold, italic, underline, BIU tag. Second question, which features is used to call attention to the reader? Answer option A, highlight. Third question, the tag sub and sub used for? Answer option D, subscript and superscript. Fourth question, a named set of certain style of characters and number is? Answer option A, style. Fifth question, pick odd one from the list. TR பார்த்தீங்கன்னா டேபிள் ரோ, இது ஹெட்டிங், டேபிள் ஹெட்டிங். இப்படி ஒரு டேக் கிடையாது, இது இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா TD, இது எல்லாமே டேபிளோட டேகு, HTML டேகு. இதான் வந்து ஆட் ஒன் அவுட். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். T-foot டேபிள், ஸ்டார்ட் ஆர்டர்ட் லிஸ்ட், href வந்து ஹைப்பர் லிங்க், மார்க் ஹைலைட். T-foot டேபிள், ஸ்டார்ட் வந்து ஆர்டர்ட் லிஸ்ட், hrefங்கிறது ஹைப்பர் லிங்க், மார்க்ங்கிறது ஹைலைட். 7th question, definition list has how many parts? Answer option D, 2. definition term and description சொல்லிட்டு 2 parts இருக்கு. அடுத்து 8th question, a list block can be defined inside another list is? Answer option B, nested list. 9th question, read the following statements and choose the correct statement. First statement, link in HTML is used to create hyperlinks to web content. இது correct option. அடுத்து second, href is abbreviated as hypertext markup file. Second one வந்து wrong. First மட்டும் correct. 10th question, to create internal link, which of the following attributes should be used? Answer option B, name. அடுத்து Unit 3ல Chapter 12, HTML, adding multimedia elements and forms. இதில் உள்ள 1 mark வாங்குது, book back 1 mark பார்க்கலாம். First question, which image format was standardized by W3C? Answer option B, SVG. Second question, the tag used to insert an image in HTML. Answer option C, IMG tag. அடுத்த question, in HTML, a piece of text or image can be moved horizontally or vertically by using? Answer option A, marquee tag. Fourth question, inline sound can be inserted using which of the following tag? Answer option C, BG sound. Fifth question, which value
causes the audio play as long as the page is in view? Answer option D, infinite. Sixth question. The important attributes used with the form tag are? Answer option A, method and action. Seventh question. The tag is used to create drop-down list box in HTML is? Answer option B, select. அடுத்து match the following. Text area, multi-line input, password, BG sound, inline, embedded video. அடுத்து யூனிட் 3ல சாப்டர் 13 CSS cascading style sheets. இதில் உள்ள book back 1 mark பார்க்கலாம். First question, expansion of CSS. Answer option C, cascading style sheets. Second question, which of the following is the page level style? Answer option B, style. Third question, CSS is also called as? Answer option A, site-wide style sheets. Fourth question, the extension of CSS file is? Answer option B, .css. CSS எல்லாம் வந்து ஒரு தனி ஃபைலா கிரியேட் பண்ணி அதுல வந்து ஸ்டைலு வித் ஹைட் அந்த மாதிரி எல்லாமே ஸ்டைல் சீட் எல்லாமே ஒரே ஃபைலில் எழுதிட்டு அதை வந்து .cssன்னு ஒரு ஃபைல் நேம் வச்சு சேவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஃபைலை இன்க்ளூட் பண்ணி அந்த CSS எல்லாம் வந்து கால் பண்ணிப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து CSS எழுதணும்னா அந்த CSS ஃபைலில் வந்து எந்த ஃபைலெலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபைல் எல்லாமே அந்த CSS வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். Fifth question, what is selector? Answer option C, HTML tag. Sixth question, the declaration block of CSS is surrounded by? Answer option C, curly brace, double curly brace. Open பண்ணி close பண்ணுவோம், அதுக்குள்ள தான் CSS எழுதுவோம். Seventh question, the declaration should be terminated by? Answer option B, semicolon. Eighth question, what is the property to set text as bold? Answer option B, font weight. Ninth question, which of the following indicates that the text included is a command? Answer option A, slash star. அதுக்கப்புறம் என்ன கமாண்ட் லைன்ல கொடுக்கணுமோ அது கொடுத்துட்டு ஸ்டார் கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்து க்ளோஸ் பண்ணணும். அது வந்து கமாண்ட் லைனா எடுத்துக்கும். அடுத்து 10th question, which of the following ways below is correct to write a CSS? Answer option C, name. இந்த நேம் வச்சு தான் கால் பண்ணுவோம். P நேம், கலர், கோலன், ரெட்டு, செமிகோலன். இது கலர் தான் கொடுக்கணும் இல்லை, என்ன கொடுக்குறோமோ அதை கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துட்டு அடுத்தது கொடுக்கலாம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் இல்லை ஃபாண்ட் வேணுமா ஃபாண்ட் என்ன இது கொடுக்கணுமோ அது கொடுத்துட்டு ஒவ்வொன்றுக்கும் முடிச்சோடனே செமிகோலன் வச்சு செப்பரேட் பண்ணிடணும். கலர்னா கலர் கொடுத்துருக்கோம், அலைன்மெண்ட்னா அலைன்மெண்ட், இல்லை ஃபாண்ட் ஸ்டைலு போல்டு இட்டாலிக் அந்த மாதிரி கொடுக்கணும்னா ஒவ்வொன்று கொடுத்தோன்னா செமிகோலன் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் க்ளோஸ் பண்ணணும். ஓப்பன் பண்ணி என்ன ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து க்ளோஸ் பண்ணணும். மோர் தென் ஒன் கொடுக்கும்போது கமா செப்பரேட் பண்ணணும். இது வந்து ஒரு லைனாக எடுத்துக்கும், அடுத்தது இது இந்த மாதிரி கொடுக்கணும். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து யூனிட் 4ல சாப்டர் 15 இன்ட்ரடக்ஷன் டு ஜாவாஸ்கிரிப்ட். இதில் உள்ள புக் பேக் 1 மார்க் பார்க்கலாம். First question, which provided a common scripting language to web developers to design, test and deploy internet application? Answer option D, JavaScript. Second question, expand CGI.
Answer option A, common gateway interface. Third question, JavaScript programming language is used to develop the answer option A, dynamic web page. Fourth question, the dynamic web page help to save servers. Answer option C, traffic. Fifth question, user entered data is validated before sending it to server is called. Answer option B, dynamic web page. Sixth question, JavaScript can be implemented using which statements? Answer option C, script. For the seventh question, expand DHTML. Answer option B, dynamic hypertext markup language. Eighth question, how many attributes specifies that script tag in the scripting? Answer option A, 2. Ninth question, which attribute is used to indicate the scripting language and its value should be sent to text/JavaScript? Answer option C, type. 10th question, the file reload into the browser use the shortcut key is. Answer option D, F5. F5 தான் வந்து ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு. browserல pages வந்து reload பண்றது, refresh பண்றது அப்படின்னா அது வந்து F5 வந்து press பண்ணுவோம். அடுத்து 11th question, JavaScript ignores space that appear between. Answer option C, token. 12th question, a data value for variable that appears directly in a program by using a. Answer option B, literal. அடுத்து 13th question, which is mostly used to give a warning message to users? Answer option A, alert dialog box. 14th question, in the below snipped value of x is. இதுல வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க, இதை சால்வ் பண்ணி x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க. 250 plus 2 minus 200, answer 52. அடுத்து யூனிட் 4ல சாப்டர் 15, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இன் ஜாவாஸ்கிரிப்ட். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கும். அதில் ஒவ்வொன்றிலையும் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, என்ன சின்டாக்ஸ் எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. C++ல எப்படி இருக்குது, பைத்தானில் எப்படி இருக்குது, ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கான்செப்ட் சேம் தான், கொஞ்சம் சின்டாக்ஸ் மட்டும் வேறு மாதிரி மாறும், பார்த்துக்கோங்க. First question, which conditional statement is used to transfer control from current statement to another statement? Answer option A, branching. Second question, dash statement can be used as alternative to if-else statement. Answer option D, switch. Third question, which statement in switch case is used to exit the statement once the appropriate choice is found? Answer option D, break. Fourth question, which of the following is not a looping statement? Answer option A, switch. while, do while, forலாம் பார்த்தீங்கன்னா looping set of statement வந்து execute ஆகிட்டே இருக்கும் condition false ஆகிற வரைக்கும். switch வந்து looping statement கிடையாது, எந்த statement வந்து கரெக்டோ அது மட்டும் execute ஆகும், அதுக்கப்புறம் break ஆகிடும். Fifth question, which part of the loop statement determines the number of times the loop will be iterated? Answer option B, second. Sixth question, which of the following is not a branching statement? Answer option D, for. Seventh question, what will be the output for the following snippet? ஒரு கோடு கொடுத்திருக்காங்க, அதோட அவுட்புட் கொடுத்திருக்காங்க, அதோட அவுட்புட் வந்து என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் கொடுத்துருக்காங்க. ஃபார்ல ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து ஃபார் லூப் இப்படி தான் வந்து டிக்ளேர் பண்ணணும். ஃபார் வேரியபிள் வேர்ங்கிறது கீவேர்டு n = 0, n less than 10, n plus 1. இப்போ வந்து இந்த ஃபார் லூப் எப்போ வந்து 0ல இருந்து 9 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இதுக்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் n = 3 இருந்ததுன்னா பிரேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து டாக்குமெண்ட் இங்கே டாட் வரும். டாக்குமெண்ட் டாட் ரைட்டு n plus பிரேக் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட வேல்யூ 0வா இருக்கும். அப்போ வந்து இந்த இஃப் லூப் எக்ஸிக்யூட் ஆகாது. n = 3 இருந்தால் மட்டும்தான் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். n = 0 இருக்கும்போது இது எக்ஸிக்யூட் ஆகாது. இங்கே வந்து பிரிண்ட் பண்ணோம். ரைட் பண்ணுறது 0ங்கிறது வந்து பிரிண்ட் ஆகிடும். அடுத்து திரும்ப என்னோட வேல்யூ 1 ஆகிடும். ஏன்னா இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கோம். 1ன்னு இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கோம். இதுவே 2ன்னு கொடுத்துருந்தோம்னா 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். என்னோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ என்னோட வேல்யூ வந்து 1ன்னு இருக்கும். இந்த இஃப் லூப் எக்ஸிக்யூட் ஆகாது. 1ன்னு பிரிண்ட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்து அடுத்த தேர்டு வந்து 2ன்னு பிரிண்ட் ஆகும். அதாவது 2 வந்து என்னோட வேல்யூ 2 ஆகிடும். அப்போ இந்த இஃப் லூப் செக் பண்ணி பார்ப்போம். என்னோட வேல்யூ 2 = 3ஆன்னு செக் பண்ணோம். ஃபால்ஸு. அப்போ இஃப் லூப் எக்ஸிக்யூட் ஆகாது. 2ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். திரும்ப அடுத்து 3ன்னு என்னோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ n = 3 இந்த இஃப் லூப் செக் பண்ணோம். என்னோட வேல்யூ 3 = 3ஆன்னு செக் பண்ணுது. அப்போ கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ வந்து பிரேக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 0 பிரிண்ட் ஆகுது, 1 பிரிண்ட் ஆகுது, 2 பிரிண்ட் ஆகுது. 3ங்கும் போது பிரேக் ஆகிடுது. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 0, 1, 2. இதான் வந்து இந்த கோடோட ஆன்சர். அடுத்து 8th question. In which loop the condition is evaluated before executing a statement? Answer option A while. இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். வைல் லூப் வந்து ஃபர்ஸ்ட்டே கண்டிஷன் வந்து செக் பண்ணிட்டு தான் உள்ள லூப் உள்ள வரும். ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. டூ வைல் வந்து அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட்லேயே வந்து செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அந்த லூப்புக்குள்ள அந்த பிளாக்குள்ள இருக்கிறது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிட்டு லாஸ்ட்ல தான் வந்து கண்டிஷன் கொடுத்துருப்போம். டூ வைல்ல டூ கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வைல் லாஸ்ட்ல தான் கொடுத்துருப்போம். அதனால வைல் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இது வந்து பிரேக்கு கண்டினியூங்கிறது வந்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். The 9th question. The dash statement is especially useful when testing all the possible result of an expression. Answer option A while. Tenth question. In the dash loop, body of the loop always executed at least once before the condition can be executed. Answer option D do while. Do while வந்து கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் ஃபால்ஸா இருந்தாலும் ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஏன்னா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பிளாக் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு லாஸ்ட்ல தான் வந்து கண்டிஷன் கொடுத்துருப்போம். டூ கொடுத்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வைல் வந்து கடைசியை கொடுத்து அங்கே தான் வந்து கண்டிஷன் கொடுத்துருப்போம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்ணும். ட்ரூவாக இருந்தால் கண்டினியூ ஆகும், இல்லைன்னா வந்து லூப் போட்டு வெளில வந்துடும். அடுத்து 11th கொஸ்டின். ஸ்கிரிப்ட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஸ்லாஷ் ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 6 + 3 வந்து டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம். டபுள் கோட்ஸில் கொடுத்தோம்னாவே அது வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். நம்பரே கொடுத்துருந்தாலும் டபுள் கோட்ஸில் என்ன கொடுத்தாலும் அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் வந்து எடுத்துக்கும். டாக்குமெண்ட் ரைட் ஆஃப் எக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட், இங்கே ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட் வரும். வாட் வில் பி த அவுட்புட். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 6ங்கிறது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். அடுத்து ப்ளஸ் இங்கே டபுள் கோட்ஸில் 3 கொடுத்ததுனால அப்படியே 63ன்னு பிரிண்ட் ஆகிடும். சப்போஸ் இங்கே டபுள் கோட்ஸ் கொடுக்கலன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி 9ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அடுத்து யூனிட் 4ல சாப்டர் 16 ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதில் உள்ள 1 மார்க் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். த parameters work as. Answer option A local variable. Second question. Predefined functions are also called as. Answer option A library functions. Third question. Larger programs are divided into smaller are called. Answer option A modules. Fourth question. Which of the following is used to enhance reusability and program clarity? Answer option A functions. Fifth question. Which of the following allow the programmer
To modularize a program. Answer option B, user defined functions. Unit 5, Chapter 17, Computer Ethics and Cyber Security. இதில் உள்ள புக் பேக் பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் லெசனு. இதுக்கப்புறம் 18th லெசன் ஒன்று இருக்குது. அதில் வந்து புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் கிடையாது. இதான் வந்து லாஸ்ட் லெசன் 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில். வாங்க பார்க்கலாம். First question, which of the following deals with procedures, practices and values? Answer option D, computer ethics. Second question, commercial program made available to the public illegally are known as? Answer option B, where is it? Third question, which one of the following are self-repeating and do not require a computer program to attach themselves? Answer option B, worms. Fourth question, which one of the following tracks a user visits a website? Answer option B, cookies. என்னென்ன வெப்சைட்ல வந்து விசிட் பண்றோம் அப்படிங்கிறது குக்கீஸ்ல வந்து ஸ்டோர் ஆகும். Fifth question, which of the following is not a malicious program on computer system? Answer option D, cookies. Sixth question, a computer network security that monitors and controls incoming and outgoing traffic is? Answer option C, firewall. Seventh question, the process of converting ciphertext to plain text is called decryption. என்கிரிப்ஷன் இருக்கிறது நார்மல் டெக்ஸ்ட்ல இருந்து சிப்பர் டெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்றது. டீக்ரிப்ஷன்ங்கிறது வந்து சிப்பர் டெக்ஸ்ட்ல இருந்து பிளெயின் டெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்றது டீக்ரிப்ஷன் சொல்லுவாங்க. என்கிரிப்ட் பண்ண வேல்யூ வந்து டீக்ரிப்ட் பண்ணிக்கலாம், டீக்ரிப்ட் பண்ண வேல்யூ என்கிரிப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் MD5ன்னு ஒன்று இருக்கு. MD5 பண்ண வேல்யூ வந்து திரும்ப வந்து ரிட்டர்ன் பிளெயின் டெக்ஸ்டா வந்து கொண்டு வர முடியாது. ஒன்ஸ் MD5 பண்ணா அது MD5 பண்ண வேல்யூலே தான் இருக்கும். அதை வந்து டீக்ரிப்ட் வந்து பண்ண முடியாது. அடுத்து 8th question, e-commerce means electronic commerce. Option A. 9th question, distributing unwanted email to others is called? Answer option B, spam. 10th question, legal recognition for transaction are carried out by? Answer option A, electronic data interchange. புக் பேக் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. புக் பேக்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த புக்குக்கு உள்ள இருக்க கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. 11th 12thல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஒன்ஸ் ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஒரு டைம் ரீட் பண்ணாவே நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். அந்த மாதிரி தான் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கு தான் வந்து ஒரே வீடியோவில் ஒரு புக் எடுத்தேன்னா ஒரே புக்கை வந்து ஒரு புக்கை ஒரே வீடியோவில் புக் பேக் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க.